இந்த ஒரு பர்ட்டிகுலர் புக்க நீங்க டெய்லி படிக்கிறதுனாலயோ, இல்ல இதுல இருக்கிற விஷயங்கள நீங்க டெய்லி கேட்கிறதுனாலயோ, நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ். இது வைப்ஸ் ஆஃப் முருகனோட திருப்புகழ் சீரிஸ் எபிசோட் 2. எபிசோட் 1 இன்னும் பார்க்கலன்னா, கமெண்ட்ல பின் பண்றோம். போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரியே, இந்த திருப்புகழ நீங்க டெய்லி படிக்கிறதுனாலயோ, அல்லது அதுல இருக்கிற விஷயங்கள நீங்க டெய்லி கேட்கிறதுனாலயோ, நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும். அண்ட் நீங்க நெறைய நாலேட்ஜ் அண்ட் விஸ்டம கெயின் பண்ணிக்கலாம். இந்த சீரிஸ நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மெயினான ரீசன் இதுவும் கூட. ஸோ கன்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மள்ல நெறைய பேருக்கு புடிச்ச ஒரு பாடல் பத்தி தான். நெறைய பேருக்கு திருப்புகழ்னே தெரியாம இந்த பாடல் நம்மளோட ஃபேவரைட்டா இருக்கலாம். நெறைய பேருக்கு திருப்புகழ்னு சொன்னாலே இந்த ஒரு பாடல் மட்டும் தான் அவங்க மைண்டுக்கு வரலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த பாடல் அப்படின்னா, முத்தை தரு பாடல். எஸ். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இது எங்களோட ஃபேவரைட்டும் கூட. இந்த முத்தை தரு பாடல் மட்டும் என்னங்க அவ்ளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, திருப்புகழோட முதல் பாடலே இந்த முத்தை தரு பாடல் தான். லாஸ்ட் வீடியோல அருணகிரிநாதருக்கு முருகன் கொடுத்த அந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த மொமெண்ட்ல முருகனால இனிஷியேட் பண்ணப்பட்டு பாடப்பட்ட முதல் பாடல் இந்த முத்தை தரு பாடல். அருணகிரிநாதர் முருகனுக்கு டெடிகேட் பண்ண ஃபர்ஸ்ட் சாங். வெண்மையான முகம், அழகான பல்வரிசை, அதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மைல். முருகனுக்குன்னே ஸ்பெஷலா உள்ளது. எல்லா முருகன் பத்தின பாடல்கள்லயுமே பாத்தீங்கன்னா, அவரோட ஸ்மைலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. அருணகிரிநாதரும் அவரோட ஸ்மைல்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. "முத்தை தரு பத்தி திருநகை" அப்படிங்கிறது முருகனோட அழகான உருவத்தை குறிக்கிற ஒரு வாக்கியம். "அத்திக்கிரை சத்திச் சரவண" அப்படிங்கிறப்போ, தேவயானை தேவியோட தலைவனே, சக்தி வேலாயுதத்தை வைத்திருக்கும் கந்த கடவுளேன்னு அவர் அழகா மென்ஷன் பண்றாங்க. அடுத்தடுத்து வர வாக்கியங்கள்ல முருகனை வந்து ஞான குருவா பாக்குறாங்க. சிவபெருமானுக்கே வந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை பத்தி சொல்லி கொடுத்தவர் யாருன்னா நம்ம முருகன் தான். அப்பேற்பட்ட ஞான குருவான உங்களை பார்த்து மும்மூர்த்திகளும் 30 கோடி தேவர்களும் வணங்குறாங்கிறது தான் அடுத்தடுத்து வர அழகான வரிகள். அடுத்து வரும் வரிகள்ல பெருமாளுடைய பெருமைகளை பத்தி பேசிய அருணகிரிநாதர், அப்பேற்பட்ட பெருமாளே பாராட்டும் அளவுக்கு இருக்கும் பரம்பொருளே முருகா, என்னை பரிவோடு எப்போதும் காப்பாத்து அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளும் அப்படிதானே. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2ல தான் அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட்டிங். த கிரேட் சூரசம்ஹாரம் பத்தி ரொம்ப அழகா தன்னோட வார்த்தைகளால வர்ணிச்சிருக்கிறாரு. தித்தைய எனும் தாளத்துக்கு காளி தேவி தன்னோட கால்கள்ல சிலம்பணிந்து இந்த பக்கம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது, அந்த சைடு அரக்கனோட கூட்டத்துல பேய்களும் கழுகுகளும் நடனம் புரிஞ்சிட்டு இருக்குது. 8 திசையில இருக்கிற அஷ்ட பைரவர்களும் இந்த தாளத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தருகிட அப்படின்ற தாள ஒளியையும் எழுப்பும் போது பறை இசை முழக்கமிட போர்க்களம் ஆரம்பிக்குது. இந்த சைடு முருகன், அந்த சைடு சூரபத்மன். அந்த அரக்கன் குக்கு குகு குக்கு குகுன்னு எழும்போது அவனை குத்தி புதை பிளந்து தூக்கி சுழற்றி எறிகிறாரு முருகன். அப்பேற்பட்ட அரக்கர் குலத்தையே போர்ல வீழ்த்திய போர்க்கடவுளே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த முத்தை தரு பாடலை ரொம்ப பவர்ஃபுல்லா முடிச்சிருக்காரு. இது போல இன்னும் இன்டென்ஸான ஃபியர்ஸ்ஃபுல்லான வேர்சஸ் எல்லாம் அருணகிரிநாதர் கம்போஸ் பண்ணியிருக்காரு முருகனுக்காகவே. அண்ட் நிறைய ஃபிலாசபிக்கலான சாங்ஸுமே இந்த திருப்புகள்ல இருக்கு. இது அத்தனையும் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த திருப்புகழ் சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.